வெல்கம் டு விஜி பிரியா 555 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வயம் ஆன்லைன் எக்ஸாம் பற்றி வந்திருக்க ரீசெண்ட் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO பார்ட் டைம் ஜாப். இந்த பார்ட் டைம் ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணணும், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வயம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வயம் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸ்க்குள்ளே உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கோ டு கோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எப்போயும் நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் கூட ஓப்பன் ஆகிக்கும். அதில் அங்கே மேலே 3 டேஷஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அப்படின்னு பார்த்தா 9 அன்றைக்கி வந்து நமக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இன்ஃபர்மேஷன் எப்போ வந்து எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பப்ளிக் நோட்டீஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட் வந்து 8 அக்டோபர்லேருந்து 30th அக்டோபர் வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணியிருக்காங்க. 31st வரைக்கும் நம்ம வந்து ஃபீ பே பண்ணுறதுக்கு டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11, 12, 13 அண்ட் 14 டிசம்பர் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைமிங் நமக்கு தெரிஞ்சது தான் 3 hours 180 minutes மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களோட எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், அப்புறம் உங்களோட ஹால் டிக்கெட் அதெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறது லேட்டாக வந்து வெப்சைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம் என்னென்ன டேட்டில் நடக்குது அப்படிங்கிறதையும் அந்த கோர்ஸோட நேமு அது என்ன டேட்டில் நடக்குது, ஷிஃப்ட் 1 or 2 அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பேஸ் நான் என்ன நம்ம கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன் சப்மிஷன் அந்த டேட் அதெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நம்ம வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸோட எக்ஸாம் டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இது 11, 12 வந்து நடக்க போகுது. ஷிஃப்ட் 1 அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார் மோர் டீட்டெயில் ஃபார் எக்ஸாமினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் நம்மளோட பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் பற்றின இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க், இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஸ்வயம் 2025 ஜூலை செமஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் டு ஆன்லைன் அப்ளை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணணும். தென் டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் பண்ணணும். ஸோ இதை இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப் ஃபார் அபவ் மென்ஷன் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன், இப்போ நான் ரிமைனிங் ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதை பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சோ இல்லை நான் அப்புறமா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் மற்றதை ஃபில் பண்ணுறேங்கிறவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் யூஸ் பண்ணி லாகின் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக இதுக்குள்ளே போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு ஸ்வயம் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் தேவை அப்படின்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் எக்ஸாம் கைட்லைன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உங்களுக்கு சார் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அந்த வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அந்த கோர்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஸரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ லிங்க் அதெல்லாம் வந்து உங்களோட ஆப்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்வயம் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.